அனைவருக்கும் காலைவணக்கம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கும், அந்த பீப்புளுக்கும் அதாவது ஒரு மனிதர் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது ஒரு வீடியோல சொன்னாங்க. பிறக்கும் போதே அந்த குழந்தை இல்ல எனக்கு இது இல்ல, அது இல்லன்னு அது மத்தவங்க ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத உணர்றது அந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஃபோரம்ல பேசுனாங்க. அது மாதிரி ஐ எம் பிளானிங் டு யூட்டிலைஸ் ஆல் தி பீப்புள். ஐ நோ சம்திங், சம்படி ஹேஸ் டு நோ சம்திங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அந்த ஆட்டிடியூடோட புரிய வைக்கிறதுக்கு தான் இறைவன் சில விஷயங்களை நமக்கான குறைகளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ரொம்ப அருமையா சிங்காரவேல் சார், சூப்பர் சூப்பர். அதாவது என்னன்னா, நாங்கெல்லாம் கம்பெனியில உள்ள வந்த உடனே ஒரு இண்டக்ஷன் இது நடத்துவோம். அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 day or 2 days வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தே ஹேவ். இப்போ பிஎஃப்னா என்ன, கிராஜுவிட்டினா என்ன, இதை பத்தி ஒரு சின்ன இதெல்லாம் நிறைய இடத்துல நடத்துறது இல்லை, கம்பெனிலேயே நடத்த மாட்டாங்க. ஆனா நான் கம்பல்சரியா நடத்துவேன் சார் அப்படின்னு சொல்லி எம்டிட்ட பர்மிஷன் வாங்கி நான் நடத்துவேன். எங்க இந்துஸ்தான் லிவர்லயும் நடக்கும். அதாவது ஃபிளைட்ல ஏறுறதுக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்குறான், விசா கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். ஆனா ஃபிளைட்ல போய் ஏறி உட்காந்து இந்த பெல்ட் இப்படி போட்டுக்க, அப்படி போட்டுக்க, இப்படி போட்டுக்கன்னா, ஓ ஃபிளைட் எல்லாம் ஒழுங்கா போதியா, போய் இறங்கி போறோம்யா, இதெல்லாம் பத்தி காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ரெடியா இல்லை. தே ஆர் பிளானிங் டு என்ஜாய் தட் திங், பட் தே டோன்ட் நோ வாட் இஸ் த டிராபேக், வாட் இஸ் த ஃபிளாஸ், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற தன்மை கூட மக்களுக்கு உணரணுங்கிறது தான் மெயினானது. அதனால ஓவரிஸ் டிராவலிங் அவங்க அந்த விஷயத்த இது போய் எங்க போய் என்னென்னலாம் பண்ணணும், இது நடக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம பகிர்லையோன்னு நினைக்கிறோம். நமக்கு நடந்த நல்ல நிகழ்வுகள்லாம் நான் எப்படி படிச்சு முடிச்சேன் தெரியுமா அப்படிங்கிறத பகிர்றோம். ஆனா நான் எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆனேன், எந்தெந்த இடத்துலாம் டிராப் ஆச்சு, அந்த இடத்துல நான் எப்படி சக்சஸ் ஆனேன் அப்படிங்கறத வெளியில டிஸ்க்ளோஸ் பண்றது இல்லை. இப்ப நான் பிஎஃப் எல்லாம் ஊருக்கெல்லாம் போட்டு கொடுத்தாலும் எனக்கு இன்னும் 6 மாசமா பென்ஷன் வரல. கேட்டா ஸ்கீம் சர்டிபிகேட், நீங்க 17 வருஷம் முன்னாடி இருந்த கம்பெனில ஸ்கீம் சர்டிபிகேட் வேணுங்க அப்படிங்கிறாங்க. 58 வயசுல யார் பென்ஷன் தரணுமோ திருச்சி பிஎஃப் ஆபீஸ்ல போய் நான் ஃபார்மை கொடுத்தாலும், சார் பழைய அந்த 18 இதுக்கு பென்ஷனுக்கு சார் நீங்க லெட்டர் போட்டு வாங்கி கொடுங்க. இதே திருச்சியில தான் இருந்தது, இங்க இருந்து தான் ரெக்கார்டு அங்க மாதிரி இருக்கு. சார் த பர்சன் இஸ் ரெடி டு ரிசீவ் தட் பென்ஷன் ஃப்ரம் அவர் சைடு. எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பென்ஷன் பெறறதுக்கு அவர் தயாரா இருக்கார். அவருக்கான ஸ்கீம் சர்டிபிகேட் நீங்க தர வேண்டும்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு லெட்டர் போட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நம்ம வக்கீல்கிட்ட போகணுமா, கன்சூமர் கோர்ட்டு போகணுமான்னு இப்படி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா சூழ்நிலை. யாரும் யாரை பத்தியும் கவலைப்பட்டதில்லை. அதுவும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஆபீஸ்ல நம்மெல்லாம் டே 1ல இருந்து அவேர்னஸா இல்லைன்னா பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. வெண்ணெய் கிடைக்குமா, விளக்கெண்ணெய் கிடைக்குமாமோ, அது மாதிரி ரொம்பவே வேல்யூபிளானது தான். அது எங்க எது இப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய விஷயங்கள் ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல போய் நான் அதை போய் டீட்டெயில்ஸை வாங்கி அதெல்லாம் கொடுத்தது, அதெல்லாம் யோசிக்க வச்சது தெய்வமே. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய தப்பான அதாவது அந்த பிரச்சனையும் கூட வெளியில மக்களுக்கு ஹைலைட் பண்ணுங்க. நீங்க நடந்த சொல்யூஷனை சொல்லுங்க. இப்ப சார் சொன்னார் பாருங்க, நான் பென்ஷன் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் டு பி ஷேர் டு த மேக்ஸிமம் பீப்புள். பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் கிவிங் அவேர்னஸ் தட் யூ ஆர் டூயிங் டெய்லி பேசிஸ். எவ்வளவு சந்தோஷமான, எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொருத்தரும் பேசின ஒவ்வொரு முத்தாய்ப்பான பல விஷயங்களுக்கு வாழ்க பல்லாண்டு. நம்ம அந்த உற்ற நண்பன் சொல்லுவோம்னே, வாழும் காலத்துல ஒருத்தன் கை கொடுத்து காப்பாத்துறது இருக்கு பாருங்க, அது பெரிய உற்ற நண்பனா தான் அந்த நட்பு வழியை பாக்குறேன். சிங்காரவேலு சார், எல்லா தெய்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வாழ்க பல்லாண்டு.